செய்ய மாட்டேன். இப்போ ம். வாரத்துக்கு ஒரு நாள் நான் அன்றாட 25 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கு பணம் தேவையா இருந்துச்சு. நான் இப்போ ம். வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஒருத்தவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். ம். அப்ப ம். எனக்கு ம். பணம் தேவையில்ல. புரியுது. இதுல சும்மா பூதாகரமா பேசுறதுல புண்ணியம் இல்ல சார். என்ன அது. ஃபேக்ட் யதார்த்தமோ நான் என்ன செய்யறதோ நான் சொல்லுவேன். நான் ம். 25 பேருக்கு டெய்லி அன்னதானம் கொடுக்கும்போது செலவானதுக்கும், நான் ம். இன்னைக்கு செலவாகிறதுக்கும் எனக்கு மிச்சம் தானே. அப்போ 80% நான் அதுக்கு அந்த 80%க்குள்ள என்னுடைய வீட்டு வாடகை இருக்கு, என்னுடைய குடும்ப தேவைகள் இருக்கு, என்னுடைய சொந்த தேவைகள் இருக்கு, என்னுடைய சேவிங் இருக்கு. அதுல கொஞ்சம் எடுத்து நான் சர்வீஸ் பண்றேன். பாக்கி 20% என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கு என்ன செய்ய போற? ஆமா. யாருக்காவது ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறியா? சரி, இந்த தீபாவளி வந்துச்சு. ஒரு 10 பேருக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஆ, அவங்களுக்கு தேவையானதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 5 கிலோ அரிசி கொடுத்தோம் சார். பெரிய விஷயம். அப்ப அந்த 20% மற்றவர்கள்ட்ட இருந்து வாங்கி நம்ம கொடுத்தோம். ஆ, புரியுது, புரியுது. இது வரைக்கும் ம். அப்படிதான் சார் போகுது. பரவாயில்ல. நல்ல விஷயம். ஸோ இப்போதைக்கு நீங்க இத தற்காலிகமா ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஹோல்ட் ஆமா. போட்டிருக்கீங்க. ஸோ அது சீக்கிரம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நானும் கோயம்புத்தூர் வந்தேன்னா நம்ம விரைவில் சந்திப்போம். உங்களோட வாங்க சார். கண்டிப்பா வாங்க சார். கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு தகவல் சார். சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க. தகவல். நான் ஒரு 6 நூல் எழுதியிருக்கேன் சார். வாவ்! இதுதானே முக்கியம். ஆ, ம். நான் எதற்கு? ஆ. முகவரி அப்படிங்கிற பத்திரிக்கை 2002ல நடத்தினவன் தனியா கோயம்புத்தூர்ல. வாவ்! சரிங்க. இதழ். ஆனா அதுல எழுதப்பட்ட மழைநீர் சேகரிப்பு சம்பந்தமான கட்டுரைக்காக நான் கைது செய்யப்பட்டு வழக்க சந்திச்சவன். ஓ! அப்படிங்களா? ஆமா. ரெண்டாவது பிறகு என்னால அந்த பத்திரிக்கை தொடர்ந்து பண்ண முடியல. சரிங்க. ஏன்னா அரசு இயந்திரம் அவங்களுடைய பணியை செஞ்சாங்க. என்னால அந்த பணியை மேற்கொண்டு செய்ய முடியல. சரி. அதனால நிறுத்தினேன். ம். ரெண்டாவது ஒரு கண் இரு பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு தமிழும் ஆங்கிலமும் கலந்த ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டேன். ம். எழுத்தாளர் பாம்பரம் தான் வெளியிட்டாருங்க. ஓகே. ஆமா. மூணாவது அந்த செம்மொழி மாநாடு. அதுக்கு ரெண்டாவது நூல் உறவை சுமந்து அப்படின்னு சொல்லி ம். ஹெச்ஐவி பர்சன் ஒரு நபருடைய நேரடி வாக்கு மூலம் தாங்கிய ஒரு புத்தகம் அது. ஓகே, ஓகே. அது 8000 பிரதி போட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆரம்ப ஆ. சுகாதார நிலையங்களுக்கு அனுப்பப்பட்ட புத்தகம். ஓ! பரவாயில்லையே. அந்த பெரிய புத்தகம். விஷயம். ம். ஆமா, டாக்டர் முகமது அலி தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். மகாதேவன் பெற்றுக்கொண்டார். ஓகே, ஓகே. ஜிஹெச்ல வெளியிட்டாங்க. ஆ. மூணாவது புத்தகமா பாத்தீங்கன்னாக்கா செம்மொழி மாநாடு ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. ம். அதுவும் பிரச்சனை ஆனிச்சு. ஓகே. ரெண்டாவது ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு சின்ன நூலா வெளியிட்டேன் 69வது பிறந்தநாள் விழாவுக்கு. பரவாயில்லையே. மூணாவது செம்மொழி மாநாடை ஒட்டி கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு திராவிட ம். சிகரம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய புத்தகமா எழுதினேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஆ. ஆமாங்க. அதனால நாம அந்த பயணத்திலையும் நம்ம இருந்தோம். ஆனாலும் மேற்கொண்டு என்னால பண்ண முடியல. இல்ல எழுத்துன்றது நீங்க எப்ப வேணாலும் தொடரலாம். ஆமா, ஆமா, கூடிய ஆமா. சீக்கிரத்துல உங்களுக்கு நல்ல ஆட்கள் கிடைச்சு நல்ல இடம் கிடைச்சு இது பண்ண ஆரம்பிச்சா உங்களோட எண்ண ஓட்டங்களை நீங்க திருப்பியும் பிரதிபலிக்க வேண்டியதா எழுத்து மூலியமா. அது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா. ஸோ அதுவும் நிறைவேற வாழ்த்துக்கள். சரிங்க சார். ஸோ சரி. உங்களுக்கு நன்றி ரொம்ப சார். சந்தோஷம் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுனது. ஓகேங்களா? நன்றிங்க, ரொம்ப நன்றி, சந்தோஷம். நன்றிங்க நம்ம சார். கண்டிப்பா சந்திப்போம். நல்லது. நன்றிங்க சார், நன்றிங்க சார். வணக்கம் சார். நன்றிங்க சார். ஓகே சார். நன்றி. வச்சுட்டுங்களா?